ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வைகுண்ட துவார தரிசனம் சொர்க்கவாசலுக்கு 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணாதவங்க நேரடியாக தரிசனம் பார்க்கும் விருப்பப்படுறவங்களுக்கு எப்படி இலவச தரிசன டிக்கெட் வாங்குவது, இந்த மாதிரி உன்னோட ஃபுல் டீட்டெயில், ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்க, 2 வித ஸ்டெப்பாக பிரித்து தராங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கு, எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டிக்கெட் தராங்கன்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். வைகுண்ட துவார தர்ஷன் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை திருமலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு உண்டான 300 ரூபாய் டிக்கெட்டும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் ஆன்லைனில் விற்று தீர்ந்து விட்டது. நேரடியாக டிக்கெட் இல்லாமல் எந்த தரிசனுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. திருமலைக்கு போகலாம், தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. ஒன்று 300 ரூபாய் டிக்கெட் இருக்கணும், இல்லை இலவச டிக்கெட் இருக்கணும். நேரடி சிறு தரிசனுக்கு அனுமதி கிடையாது தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. விஐபி பிரேக் தர்ஷன் லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அதேமாதிரி 500 ரூபாய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்சல் சேவா தர்ஷன், அதே மாதிரி அங்கப்பிரதேசனம், சீனியர் சிட்டிசன், இவங்க யாருக்கும் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. 300 ரூபாய் இலவச தரிசன டிக்கெட். அதே விட்டால் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதாவது நம்மளுடைய ஸ்ரீவாணி ட்ரோனா டிக்கெட், இது 3 மட்டும் தான் தரிசனத்துக்கு அனுமதி சொல்லியிருக்காங்க. இப்போ வயதானவர்கள் முடியாதவங்க 300 ரூபாய் டிக்கெட் வைத்திருந்தாலும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் அந்த டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு திருமலையில் பயோமெட்ரிக் கேட் வழியாக தரிசனத்துக்கு அனுமதிக்கிறோம் தேவஸ்தானம் சர்வ சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. இன்னும் இலவச தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா ஜனவரி டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை கொடுக்கும் டிக்கெட்டுக்கு ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணிக்கு மொத்தம் 9 இடங்களில் 90 கவுண்டரில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறதா தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் முதல்ல கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட்ன்ற விகிதம், 3 நாளுக்கு 1,20,000 டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய போகிறாங்க. எல்லா நாளுமே 40,000 டிக்கெட் தான். அதில் ஒரு வித மாற்றமும் கிடையாது, சரிங்களா. ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட். இந்த 3 நாட்களுக்கு மட்டும் 8 இடங்களில் 90 கவுண்டரில் கொடுக்குறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி 9ஆம் தேதி நம்ம சொல்கிறோமா, ஜனவரி 8ஆம் தேதி நைட்டே பக்தர்கள் அதிகமாக குமிய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி பக்தர்கள் குமியல் அதிகமாக இருந்தால் ஜனவரி 8ஆம் தேதி நைட்லேயே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கடந்த வருடம் அப்படி தான் கொடுத்தாங்க. இது ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சிங்களா. ஸ்டெப் 2, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட்ன்ற விகிதம் டெய்லியும் தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி இன்றைக்கி, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி தர்ஷன் பார்க்குறதுக்கு ஜனவரி 12ஆம் தேதி காலையில் 40,000 டிக்கெட் கொடுப்பாங்க. திரும்பியும் ஜனவரி 14ஆம் தேதி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஜனவரி 13ஆம் தேதி கொடுப்பாங்க. இந்த ஒரு நாளைக்கு ஒரு ரேஷியோவில் தான் இனிமேல் கொடுக்க போகிறேன் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வெறும் 3 கவுண்டரில் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள் தான் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தர்றது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் அந்த 10 நாட்களுக்கு டிக்கெட் தர்றது கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவைக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நீங்கள் 30 நாள் இருந்தால் தான் டிக்கெட் வாங்க முடியும். கடைசியாக தரிசனம் பார்த்துட்டு 24, 28, 29 நாளில் தான் டிக்கெட் தர மாட்டாங்க. 30 நாள் கழிச்சு தான் நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்க முடியும். இதுவே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டாலும் டேரெக்டாக வாங்கிக்கலாம். அதில் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கம்பல்சரி. 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையற்றது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தரிசன டிக்கெட் இருந்தால் தான் தரிசனத்துக்கு அனுமதி, மலைமலை செல்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா, தரிசன டிக்கெட் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் ரூம் புக்கிங் தருவாங்க. இப்போ ஆன்லைனில் யார் தரிசன டிக்கெட்டோ, ஆஃப்லைனில் யார் தரிசன டிக்கெட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரூம் புக்கிங் தருவாங்க. தரிசன டிக்கெட் இல்லாதவங்களுக்கு தரமாட்டாங்க. இன்னொரு பட்சம் முன்னாள் முடிவுன்னு கேட்டிங்கன்னா, தரிசன டிக்கெட் இருந்தாலும் ஜனவரி 13ஆம் தேதி நீங்கள் தரிசன டிக்கெட் வச்சிங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் தருவாங்க. ஜனவரி 13ஆம் தேதி தருவாங்க. அது தவிர்த்து உங்களுக்கு எங்கேயுமே தரமாட்டாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களாகிய நீங்கள் தரிசனத்துக்கு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பிளான் பண்ணுங்கள். இந்த முதல் 3 நாள் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக
இன்று ஆகும் தரிசன நேர விவரங்கள். திருமலையில் ஒன்றும் பெரிய லெவலில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் எங்கேயும் இல்லை. ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. க்ரௌட் ஒன்றும் பெரிய லெவலில் எங்கேயும் இல்லை. இன்றைக்கி வேலைக்கிழமை என்பதால் வெறும் 7000 டிக்கெட் தான் காலைல 2 மணிக்கு கொடுத்தாங்க. காலைல 2 மணிக்கு திறக்கும் 7000 டிக்கெட் வந்து காலைல 2 மணிக்கு தர ஆரம்பித்தாங்க. காலையில் 3:55 டிக்கெட் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் ஸ்ரீவாரிமேட்டில் காலை 6 மணிக்கு 3000 டிக்கெட் கொடுத்தாங்க. தற்போது ஸ்ரீவாரிமேட்டில் 1200 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது இருக்கலாம், எல்லாமே போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன்.